பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட எந்த காரியங்களை குறித்து இன்றைய பைபிள் ஸ்டடியில நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்துல தேவனுடைய கண்களுக்கு ஏற்றவைகள், தேவன் அங்கீகரிக்கின்ற சில காரியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படின்னா தேவனுடைய கண் பார்வையில எது நலமானது, எது கர்த்தருக்கு பிரியமானது, எது கர்த்தர் அங்கீகரிக்கின்ற காரியங்கள் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அதை அறிஞ்சுக்கிறதுக்கு எப்போ நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும், அந்த ஒரு தாகம் நம்மளுக்குள்ள இருக்கணும், வாஞ்சை இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பைபிள் ஸ்டடி. இன்னைக்குடைய பைபிள் ஸ்டடியில நம்ம வந்துட்டு கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, கர்த்தர் எதெல்லாத்தையும் அங்கீகரிப்பாரோ அந்த காரியங்களை தான் நம்ம இன்னைக்குடைய பைபிள் ஸ்டடியில நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படின்னா இப்போ கேட்டுட்டு இருக்கிற விஷயத்தின் அடிப்படையிலேயே கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்குது, கர்த்தருக்கு எதெல்லாம் அவர் அங்கீகரிக்க மாட்டாரு அப்படின்ற அந்த விஷயங்கள் மேல நம்ம கவனத்தை செலுத்தும் போது மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த காரியங்களை கர்த்தருக்கு இப்ப ஏற்றுக்கொள்ளவுகள் இது அப்படின்னு சொல்லி அதை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்மளுடைய செயல்களை கொண்டு வருகிறதுக்கு முடியும். எப்போ நம்மளுடைய சிந்தையில நம்ம கவனம் எப்போ செலுத்த மாட்டோமோ அப்போ நம்மளுடைய சிந்தையில அது வராது இல்லைங்களா? நம்ம சிந்தையில எப்போ வரைக்கும் வராதோ அப்போ வரைக்குமே நம்ம வந்துட்டு அதை செயல்முறையில கொண்டு வர முடியாது இல்லைங்களா? அப்படின்னா கவனம் செலுத்துகிறது அப்படின்றது மிக மிக அவசியமான ஒண்ணு. அதனாலதான் அந்த வாஞ்சை நம்மளுக்குள்ள இருக்கும்பொழுது மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமானது இது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய செயல்முறை வாழ்க்கையில நம்ம அதை வந்துட்டு பிராக்டிக்கல் லைஃப்ல நம்மளுடைய நடக்கையில வெளிப்படுத்தி நம்ம காமித்து அனைவருக்கு முன்பதாக சாட்சிகளாக நம்ம விளங்க முடியும், கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். இதுக்கு முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிய மக்களுக்கு, அங்க இருக்கிற சீஷர்களுக்கு புத்திமதியை சொல்லுகிறார். என்னவென்று சொல்லி, நீங்க இன்னின்ன பிரகாரமாக நடந்து கொண்டு தேவனை பிரியப்படுத்த வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. அப்படின்னா அத நீங்க வந்துட்டு யார் மூலியமா கத்துக்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க எப்படி அத ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறது, அது சாத்தியம் தானா இல்லையா அப்படின்றத எங்கள் மூலியமாக நீங்க கத்துக்கொண்டீங்களே, நீங்க கற்றுக்கொண்ட அந்த காரியங்களை நீங்களும் கூட செயல்முறையில கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னின்னது என்று நீங்கள் எங்களை பார்த்து கற்றுக்கொண்டீங்களே, அதன்படியாக நீங்க நடந்து கர்த்தரை நீங்க வந்துட்டு மகிமைப்படுத்துங்கப்பா அப்படின்றதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியர் மக்களுக்கு எழுதுறாரு. அப்படின்னா அந்த தெசலோனியர் மக்களுக்கு அவர் அந்த விஷயத்த சொல்லும்போது, உங்களோட வாஞ்சை இதுவாக இருக்க வேண்டும், உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை என்கின்றது எப்பொழுது நீங்கள் கவனத்தை செலுத்துவீர்களோ அந்த நேரத்தில் மட்டும்தான் வாஞ்சை என்கின்றது வரும். அந்த வாஞ்சை வந்த பின்பு அது நடைமுறை வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற அவருடைய பிரதிநிதிகளை போலவும், ஏதோ ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே அவருடைய சாயலாக நம்ம ஒவ்வொரு நாளும் கூட ரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட இதோ எபேசியர் புத்தகத்துல, கொலோசியர்ல அவருடைய சாயலாகவே நம்ம ஒவ்வொரு நாளும் மாறிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். ஆமென். ஆமென். என்னது? சுவிசேஷம் எங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டபடியே நாங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்தவே பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தேவனை பிரியப்படுத்த பேசுகிறேன் என்று சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனுக்கு இன்னின்னது பிரியமானது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும்தான் அவருடைய மனவாஞ்சியும் அவருடைய ஆசையாகவும் இருக்கிறது. அதனாலதான் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்து மேல நம்ம கவனத்தை செலுத்துறோம் அப்படின்னா
நம்ம விரும்புகிறது மேல நம்ம கவனத்தை செலுத்தும் பொழுது கூடிய சீக்கிரத்திலேயே அது நம்மளுடைய நடக்கையில நம்ம வந்துட்டு அதன்படியாக நடந்து செயல்முறை வாழ்க்கையில அது வெளிப்படுத்தி காமிக்க முடியும். ஆனா ஒரு விஷயத்தின் மேல நம்ம கவனத்தையே செலுத்த முடியல அப்படின்னா அது எனக்கு விருப்பம் இல்லாத காரியமாக இருக்கிறது. இல்லை என்றால் இதோ வெறுமனே சில காரியங்கள் மேல் பொழுதுபோக்கின் அம்சமாக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்று உலகத்தில் இருக்கிறது இல்லைங்களா? சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதுவும் கூட ஒரு வலசற்பத்து போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசானவன் அவனுடைய மிகப்பெரிய கருவியாக இன்று அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இன்டர்நெட் வளையங்களாக இருக்கின்ற இந்த சோசியல் மீடியா அப்படின்ற விஷயங்கள் இல்லைங்களா? அநேக நேரங்கள்ல குழந்தை சாப்பிடலையா, சோசியல் மீடியால ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏதோ படிப்பு சம்பந்தமா சொல்லி கொடுக்குற அப்படின்றது போலயோ, இல்லைன்னா ஒரு காமெடியை போலியான ஏதோ ஒரு விஷயம் கார்ட்டூன் தானே, பொம்மை படம் தானே அப்படின்றது போல குழந்தை காமிக்கிற விஷயங்களா இருக்கட்டும். இல்ல நான் நிறைய வந்துட்டு வேலையை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வேற எதனா விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மறக்கணும்னா, இவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருக்கேன், இல்லைன்னா வந்துட்டு இது எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குன்னா இதை நான் மறக்கிறதுக்காக எனக்கு இது ஒரு வழி அப்படின்றது போல இப்படிப்பட்ட விஷயங்கள் மேலேயும் கூட கவனத்தை செலுத்துறாங்க. ஆனா விரும்பி செலுத்துறாங்களோ விரும்பாம செலுத்தினாலும் காலம் போக்குல அது விருப்பமா மாறிடும். ஏன்னா நம்ம எதுல நிறைய நேரம் வந்துட்டு நேரங்களை நம்ம கலைக்க ஆரம்பிப்போமோ அதுதான் நம்மளுடைய விருப்பமா மாறி இருக்கு அப்படின்றது நம்மளுடைய செயல்முறை வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரிய வந்துடும். அந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பைபிள் ஸ்டடியோட டைட்டில் கர்த்தருடைய பார்வைக்கு எது நலமானது, கர்த்தருடைய பார்வையில எது அங்கீகரிக்கப்படத்தக்கது அப்படின்றதுதான் இன்னைக்கு டைட்டில். எப்ப நம்மளுடைய கவனம் வந்துட்டு இந்த உலக ரீதியான இந்த வலுசற்பத்தின் ஒரு மிகப்பெரிய கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த இன்டர்நெட் வளையத்தின் மேல இல்ல இதையே சாய்ந்து நடக்கின்ற அப்படிப்பட்ட மக்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த அவர்களுடைய இருதயத்தின் பலகையில இருக்கிறது எல்லாமே இதன் மூலியமாகன்றவைகள் தான். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிற அந்த மக்களோட கூட நம்ம பழகி அவங்களோட கூட அதிகமாக தேவனை அறியாத, தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்களோட தொடர்போட நடக்கும் பொழுது கூட என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுடைய நடக்கை ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தர் அங்கீகரிக்காத, கர்த்தருக்கு விரோதமான செயல்கள்ல நாம் ஈடுபடுகின்றதை போல நம்மளுடைய பிஹேவியர்ஸ் அப்படின்றதுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அதனாலதான் இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, தெஸ்ஸலோனியர் மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தின் ஆரம்ப நாட்களிலேயே கர்த்தருக்கு பிரியமானது இன்னின்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னின்னது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா என்ன வேணும்? வாஞ்சை வேணும். வாஞ்சை இருந்துச்சுன்னா அந்த ஒரு தாகம், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த அப்சர்வேஷன் சென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா விஷயத்து மேலேயும் அப்சர்வேஷன் சென்ஸை நம்ம செலுத்திட முடியாது, எல்லாத்தையுமே செலுத்துவேன் அப்படின்றது போல எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா ஒருவனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யலாகாது. 2 எஜமான் கிட்ட வேலை செய்யறேன்னா அந்த எஜமான் சொல்றது போலயும் வேலை செய்வேன், இந்த எஜமான் சொல்றது போலயும் வேலை செய்வேன். ஆனா கடைசிக்கு ஏமாத்திக்க போடுறது யார அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சொந்த ஆத்மாவைத்தான் நானே ஏமாத்திக்கிறவன மாறிடுவேன் இல்லைங்களா? 1 hour பிரேயர் பண்ணேன், ஆமா 1 hour வேத வசனத்தை வாசிச்சிருக்கேன், பைபிள் ஸ்டடியில இருந்தேன், ஏதோ வீட்டு சபை கூடுகைகள்ல போய் அட்டென்ட் பண்றேன், ஆனாலும் ஏதோ இதுலயும் நான் வந்துட்டு இதுல தவறான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லையே, இல்ல நான் வந்துட்டு பொழுதுபோக்கின் அம்சம் தானே அப்படின்றது போல இந்த விஷயங்கள் மேல நம்ம கவனத்தை செலுத்தும் பொழுதும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நிச்சயமா கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தருக்கு பிரியம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கே, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? அதற்கு எதிர்ப்பா இருக்கிற இன்னொரு வேர்டு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குன்ற எல்லா விஷயங்களும் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில வரம் ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஜெபம் பண்ண முடியாது, வேத வசனங்களை வாசிக்க முடியாது, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால அவர் நம்மளோட கூட பேசுகின்ற, உரையாடுகின்ற அந்த சத்தங்களை கேட்க முடியாது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எதுக்காக இது எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்றது வர வர நம்ம வாசிக்க போற அடுத்து வாசிக்கிற வசனங்கள் மூலியமா நம்ம அறிந்து கொள்ளலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23-24. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23-24. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து
கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆசை எதுவாக இருக்கிறது? ஆசை அப்படின்றது எப்படி உருவாகும்? ஒரு மனுஷனுக்குள்ள ஆசை எப்படி வேண்டுமானாலும் பொறுக்க கூடும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில வாட்டி ஒரு கட்டாயத்தினால, ஒரு மன அழுத்தத்தினால கூட ஆசை வரும். கர்த்தருக்கு பிடிக்காத சில காரியங்கள் மேல கூட ஆசை வரலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ சில பேர் உங்களை கம்பேரிசன் பண்ணி சொல்லலாம். எதுனா ஒரு விஷயத்துல உங்களை அவருக்கு ஒப்பிட்டு பார்த்து, நீ வந்துட்டு எனக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ தகுதி இல்லாதவள், நீ என்னை போல நகநட்டு இல்லாதவ, நீ என்னை போல படிப்பு இல்லாதவ, நீ என்ன போல சொந்த பந்தம் இல்லாதவங்க, இதோ நீ ஒரு ஆனால் எந்த விஷயங்களை வேணாலும் ஒரு கம்பேரிசன் போல, ஒரு அளவுகோல் போல இந்த உலகத்தின் மக்களுக்கிட்ட இருக்கிற ஒரு அளவுகோல் இருக்கு, பிசாசோட கருவியா. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களினால அவர்கள் நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது, இல்ல அவர் நம்மளோட கூட பழகி கொண்டிருக்கும் பொழுது, நம்மையே அறியாமல் நாம் விரும்பாத, நாம் வெறுக்குகின்ற காரியத்தையே நாம் விரும்பி நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்முறையில் கொண்டு வருகின்றது இப்போல மாறிவிடும். எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க நம்மள வந்துட்டு இந்த காரியத்துல தானே இப்படி பேசினாங்க, இப்படி இந்த காரியத்துல தானே இப்படி நம்மள வந்துட்டு ரொம்ப துச்சமா எண்ணுனாங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சு நான் யாருன்னு சொல்லி காமிக்கிறேன். நான் இந்த எல்லா விஷயத்தையும் அடைஞ்சு இவங்களை காட்டுறதும் நான் பெரியவங்க அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்றது போல, ஒரு கோபத்தினால், ஒரு மாம்ச வைராக்கியத்தினால் வந்த ஒரு ஆசையாக கூட ஒரு ஆசை முளைக்கும் நம்மளுடைய இருதயங்களை. ஒருவேளை நம்மளுக்குள்ள ஆசைகள் அப்படின்றது கர்த்தருக்கு பிரியமில்லாத சில விஷயங்கள், ஆசை இப்படிப்பட்ட ஒரு மாம்ச ரீதியான வைராக்கியத்தின் மூலமாக நம்மளுடைய இருதயத்துக்குள் இப்படிப்பட்ட ஆசைகள் முளைத்தது உண்டா? ஒருவேளை வாகனத்தை ஒப்பிட்டு பார்த்தோ, இல்ல நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற இந்த மொபைல் போலியான கருவிகளா இருக்கட்டும், ஆடைகளாக இருக்கட்டும், இல்ல குழந்தைகளுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்ல ஏதோ அவர்களுடைய குழந்தை அங்க படிக்கிறாங்க, இதோ நான் என்னோட குழந்தை இங்க படிக்குது, அதா இப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அப்படின்றது போல இப்படி கூட ஆசை என்கின்றது நம்மளுடைய இருதயத்துக்குள்ள முளைத்து விடும். சரிங்களா? ஆனா அது மாம்சீக துக்கம், மாம்சீக வைராக்கியம் அப்படின்றது வேதாகமத்துல இருக்கு. அது மாம்சீக அந்த ஒரு ஆசைகளும், மாம்சீக எதிர்பார்ப்பும், மாம்சீக துக்கத்தையும் வேதாகமும் தேவனுடைய வசனங்கள் ஏற்றுக்கொள்ளாது. தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவருக்கு பிரியமில்லாத விஷயங்கள். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்களேன், அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம், மன வாஞ்சை என்னவா? நான் இந்த தேகத்தை விற்று கர்த்தரிடத்தில் நான் போய் இருப்பது அது எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அது என்னுடைய ஆசை. ஒருவேளை தேவனுடைய சித்தம் இல்லாமல் இருந்தால், நான் இன்னும் ஒரு 10 ஆண்டு இந்த உடலுக்குள் இருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தமாக இருந்தால், அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன், அதையும் விரும்புகிறேன் அப்படின்றாரு. எப்படி ஒரு மனுஷன் ரெண்டுத்தையும் விருப்பமாவே வைத்திருக்கிறாரு? இதோ இந்த உலகத்துல இந்த பிலிப்பியர்களா இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் எங்க இருக்கிறாரு? ரோமாபுரத்துல இருக்கிறாரு. ரோமாபுரத்துல அவர் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் எப்பொழுது போல இப்பொழுதும் மிக சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்பொழுது போல இப்பவும் தைரியமா இருக்க, சந்தோஷமா இருக்க, மனரம்யமாக வாழ்கின்றதை கற்றுக்கொண்டேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இல்லைங்களா? இப்படி சொல்ற இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் இந்த தேகத்தை விட்டு கர்த்தரிடத்துல நான் போறதையும், அது அவருடைய சித்தமா இருந்துச்சுன்னா அதுக்கும் நான் அந்த விஷயங்களை வாஞ்சிக்கிற, அதையும் ஆசைப்படுகிற. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தம் இல்லாம இன்னொரு 10 வருஷம் நான் இந்த உடல்ல இருந்து அவரோட நாமத்தின் மகிமைக்காக, அநேக மனுஷர்களுடைய பிரயோஜனத்துக்காக நான் இந்த உடலுக்குள்ள இருக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பமாக இருந்தாலும் அதுவும் என் ஆசைதான் அப்படின்றாரு. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்க வேண்டிய ஆசை எப்படிப்பட்ட ஒரு ஆசையாளாக இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த விஷயங்களை வச்சு, பவுலோடைய மனநிலைமையை போலதான ஒரு மனநிலைமை தான் நம்மளுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
நமக்கு இந்த கட்டட சபையில இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அங்க நாம் விசுவாசிகளாக இருந்தோம் அப்படின்றது போல நமக்கு வேதாமத்துக்கு பொறுமை இருக்கிற வேற விஷயத்தின் உபதேசங்களை நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு வேற விதமா அவங்க வழி நடத்துறவர்களாக இருந்தாங்க. வசனத்தில் இல்லாத அவர்களுடைய கற்பனையின் கதையின்படி அவர்களே மனுஷர்களே கற்பித்த முறைமையின்படியாக நம்மளை வழி நடத்திட்டு இருக்கும் போது நம்மளுக்கு சொன்னது, இது எல்லாவற்றையும் செய்யறதுக்கு உங்களுக்கு ஜபிக்கிறதுக்கோ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கோ நாங்க தான் மத்தியஸ்தன், நீங்க எங்ககிட்ட தான் வரணும், நாங்க தான் உங்களுக்காக ஜபிப்போம். அப்போ நாமளும் நம்மளுக்குள்ள நினைச்சுக்கிட்டோம் என்ன அப்படின்னு சொல்லி, நம்மளுக்காக ஜபிக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு, நம்மளுக்காக எல்லா விஷயங்களையும் கர்த்தர்கிட்ட மன்றாடுகிறதுக்கு அவர் இருக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு தேவையா அந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னா அவர் இது பண்ணுவாங்க, அவங்களே நம்மள பிளஸ் பண்ணி விடுவாங்க. நம்மளுடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், ஞாயிற்றுக்கிழமான சபைக்கு போயிட்டு வருவோம். அதுக்கடுத்து எதுனா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நம்மளா வீட்டுக்குள்ள ஃபேமிலி பிரேயர்ல வச்சு ஜபிப்போம். மற்றபடி நாங்க விசுவாசிகள் அப்படின்றது ஊழியக்காரர்கள், அவங்களுக்கு தான் ஊழியத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே குருவாகிய இயேசு கிறிஸ்துவோடைய சாயலாக நாம் ஒவ்வொருத்தரும் ரூபிக்கப்படுகின்றதுக்காக, குருவாகவே செயல்படுகின்றதுக்காக அழைக்கப்பட்ட சீஷர்களாக நாம் இருக்கிறோம். அப்படின்னா குரு எப்படி இருந்தாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒவ்வொரு புத்தகத்திலயும் எழுதும் போது, கலாத்தியர் புத்தகங்கள் ஆகட்டும், இல்லைன்னா 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன், கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற அதே சிந்தையோடு கூட நான் உங்களை குறித்து நான் யோசிக்கிறேன் அப்படின்றாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தையினால யோசிக்கணும்னா அவரோட சிந்தை என்ன அப்படின்றத நான் ஆவலோடு கூட அதை அறிந்து கொள்ளுகிறதுக்கு எனக்குள்ள அந்த உற்சாகமும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கணும் இல்லைங்களா? அது இருந்தா தானே நான் அவருடைய விருப்பங்கள் என்னென்னு சொல்லி தேடி பார்த்து அதை கண்டறிஞ்சு அதன்படி நடக்கிறதுக்கு நடைமுறை வாழ்க்கையில கொண்டு அதுக்கடுத்து நான் கொண்டு வந்ததுக்கு அடுத்து அப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நடக்காதவர்களை ஊக்குவிக்கவும் முடியும். ஆனா நான் இது எதையும் பண்ணாம என்னால எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த முடியும்? ஆனா நம்ம ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு சீஷர்களாக குரு நடந்தது போலவே நாம் நடக்கின்றதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு பொழுதும் நாம் மறந்துடவே கூடாது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இதோ 4வது வசனம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஆமென். ஆமென். இங்க ஒரு வார்த்தைய நம்ம குறிப்பாக கவனிக்கணும். என்னன்னு சொல்லி, இதோ எனக்குள் உண்டாகியிருக்கிற அந்த வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றதன்படியாகத்தான் நடக்கும். என்னுடைய சரீரத்தின் மூலியமாக கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்கிறது தான் என்னுடைய மன வாஞ்சை அப்படின்றாரு. என்னது? வாழ்வினால் ஆகட்டும் சாவினால் ஆகட்டும் கிறிஸ்து இயேசு மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு சோல் பவுல் என்னவன்னு சொல்லி அவரு தன்னை குறித்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மனநிலைமையில நிச்சயித்து கொண்டிருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய பிராணன் என்னுடைய சோல் இந்த உடல்ல இன்னைக்கு இருக்குன்னா, நான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த நாளை அவரோட நாமத்தின் மகிமைக்காகத்தான் அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுதான் பவுலுடைய எண்ணம். கிட்டத்தட்ட இதுக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் புத்தகத்துல ஆரம்ப நாட்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் இருவரும் போய் ஊழிய பண்றதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறது போறாங்க. போகும்போது ஒரு பட்டணத்துக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு முடவனை கர்த்தருடைய ஆவின் பலத்தினால நடக்க வைக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாருமே இவங்க கடவுள்கள் தான், ஏதோ மனுஷனுடைய ரூபத்துல வெளிப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பலிகளை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி காலெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி போயிருந்த ஊர்ல இருந்த சில யூதர்களும் அங்கிருந்த சில கிரீக்கர்களும் இங்கேயும் இல்லப்பா இவங்க வேற மதத்தை எதையோ பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை எல்லாரையும் கொழுப்பி விட்டு அதுக்கடுத்து கல் எறிஞ்சு அவனை கொல்ல பாக்குறாங்க. கொல்ல பார்த்ததுக்கு அடுத்து அவன் மயக்கம் அடைஞ்சு செத்த நிலைமை போல ரத்த வெள்ளத்துல படுத்திருக்கும் போது அவனை இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கண் விழித்து பாக்குறான். அப்படின்னா அவன் கண் விழித்து பார்க்கும்போது இந்த வசனம் இருக்கே, இந்த வசனம் தான் அவனுடைய உள்ளத்தின் எண்ணமாக இருந்திருக்கும் பரிசுத்தாவின் பலத்தினால. என்ன சொல்லுங்க? சாவினால் ஆகட்டும் வாழ்வினால் ஆகட்டும் கிறிஸ்து இயேசு மகிமைப்படணும். அவர்
உணர்த்தும்படியாகத்தான் நான் இன்னைக்கு இந்த உடலுக்குள்ள என் ஜீவன் இருக்கு அப்படின்றத அவர் விசுவாசாரு. அவரு கண் விழுத்து பார்த்த அந்நேரத்திலேயே அவருக்கு என்ன தோணி இருக்கு சொல்லுங்க? அந்த ஊருக்கு வெளியே தரன்னு இழுத்து போய் அவரை போட்டதுக்கு அடுத்து, இன்னும் என் உயிர் இன்னும் உடம்புக்குள்ள இருக்கா? ஓ இருக்கு அப்படின்னு சொன்னா அவரோட நாமத்தின் மகிமைக்காகத்தான் அவரு விட்டுருக்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன எடுத்து இருந்திருப்பாரு. ஓகே அப்படின்னா இதுக்கு நான் வந்துட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு கிரேஸ்க்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஆசைப்படுறாரு, வாஞ்சிக்கிறாரு. அதை வச்சு கர்த்தரை தூசிக்கலாம் இல்லைங்களா? நாமளும் அவ்வளவுதான். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதிலேயே பிரயாணம் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஆத்துமா ரட்சிப்புக்கு அதுதான் ஏதுவாக இருக்கும். அவர் சொல்றாரு, இப்ப நான் வந்துட்டு இத பிலிப்பியருக்கு எழுதுற இந்த நிருபத்துல கட்டப்பட்டிருக்கிற இந்த நிலைமைக்குள்ள நான் இருக்கிறேனே, இது என் ஆத்மா ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு நிச்சயித்திருக்கிற, அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. என் ஆத்மா ரட்சிப்புக்கு எது ஏதுவா இருக்கும்? நான் எந்த வீட்டுல பிறக்க வேண்டும், யார் எனக்கு கணவனாக இருக்க வேண்டும், யார் எனக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நான் எந்த ஊரில் பிறக்க வேண்டும், எந்த வீட்டில் பிறக்க வேண்டும், எது என் வேலையாக இருக்க வேண்டும், எல்லாம் கர்த்தர் நிர்ணயத்தின் பிரகாரமாகத்தான் இருக்கும். நாம் இப்படி இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை நம்மோட கூட ஒப்பிட்டு பார்த்து, இப்படி இருந்திருந்தால் நான் நிச்சயமாக கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்திருப்பேன் அப்படின்றது போல நாம் நினைச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைய நம்ம வந்துட்டு சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த இதயம் முதலாவதாக அவருடைய பிள்ளைகளாகி நம்ம இடத்துல இருக்க வேண்டும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ஆமென். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு நீங்கள் ஒரு பொழுதும் அடிமைகள் ஆகாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருமே கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் அப்படின்றதையும் கேட்கணும் இல்லைங்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு வாங்கி இருக்கிறத யோசேப்ப வந்துட்டு வேலைக்கு வாங்கினாரு இல்லைங்களா? அங்க இருந்த போட்டிஃபர் அப்படின்ற அங்க ஒரு சோல்ஜர்ஸுங்களுக்கு தலைவலா ஒரு தளபதி போல இருந்த ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா? அவர் என்ன பண்ணாரு? யோசேப்ப வந்துட்டு சொந்த சேவகனா காசு கொடுத்து வாங்கிக்கினாரு இல்லைங்களா? அப்படி ஏசப்பா வந்துட்டு நம்மள கிரயத்துக்கு கொண்டிருக்கிறாரு. அப்படின்னா எங்கேயோ அடிமைத்தனத்துல இருந்திருக்கிறோமே. ஆமா, நம்மளுடைய பழைய வாழ்க்கையில சினிமா பாடல் எனக்கு ஆறுதல் கொடுக்கும், சினிமா பாடல் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும், இதோ இந்த சீரியல், இந்த பாக்குற இந்த நியூஸ், இதோ இந்த சில விஷயங்கள்ல இதோ என்னுடைய எதிர்காலம் இப்படியெல்லாம் இருக்க போகுது, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற இந்த விஷயங்களை வைத்து அப்படின்றது போல நிறைய விஷயங்கள்ல இதுதான் என்னுடைய ஆறுதல், இதுதான் என்னுடைய சந்தோஷம், பாரு இதோ இந்த எல்லா விஷயங்களும் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றது போல சொப்பன அவஸ்தையில் இருக்கின்றவர்களை போல உண்மை அல்லாத விஷயங்கள்ல இது உண்மை என்கிறதை போல நம்மளுடைய உள்ளத்துக்கு அதை வந்துட்டு நம்ம ஒரு கட்டாயப்படுத்தி அதுக்கு உணர்த்த செய்து இது பொய்யா இருந்தாலும் இது உண்மைன்னு சொல்லி நீ ஏத்துக்கணும் அப்படின்றது போல நம்ம அந்த பொய்யுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட காலமா நம்மள சந்தோஷப்படுத்த முடியல. அது நம்மளுக்குள்ள பாவத்தை தான் அதிகமா பெருக செஞ்சுச்சு இல்லைங்களா? அப்படிப்பட்ட கட்டுகள்ல நம்ம பிசாசோடைய அடிமைத்தனத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே கட்டப்பட்டிருந்தோம். இப்படி கட்டப்பட்டிருந்த நம்மளை தான் ஏசப்பா அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அதுக்கு விலையா ஏசப்பாவே நமக்கு பதிலா, இங்க இண்டிவிஜுவலா எடுத்துக்கணும், எனக்கு பதிலா அப்படின்றதுதான் கரெக்டா இருக்கும். எனக்கு பதிலா ஏசப்பா வந்து என் உதடுகள் மூலியமாக நான் செய்த பாவம், என்னுடைய சிந்தனையின் மூலியமாக நான் செய்த பாவம், என் கண்கள் மூலியமாக நான் செய்த பாவம், நான் என் இருதயத்தின் நினைவுகள் மூலியமாக நான் செய்த பாவம் அப்படின்ற எல்லா பாவத்துக்கும் பதிலா அவன் செய்த எல்லாத்துக்கும் நான் என் ஜீவனையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. இப்படி ஏசப்பா மீட்டெடுத்து என்னை சுத்திகரிச்சுட்டு பிசாசுகிட்ட நம்ம இருக்கிற நாள் வரைக்குமே அவன் நம்மளை வந்துட்டு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு தான் அழிச்சிட்டு இருந்தான். ஆனா ஏசப்பா எப்போ நம்மளை வந்துட்டு அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்து நம்மளை சுத்திகரிச்சுட்டாரோ, ஒரு புனர் ஜென்மம் அப்படின்றது போல ஒரு மறு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்துட்டாரோ, அதுக்கு அடுத்து அவர் நம்மளை வந்துட்டு அடிமை அப்படின்னு சொல்லி அழிச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அடிமை அப்படின்னு சொல்லி அடிக்கல. ஏசப்பா சொன்னாரு, நீங்க மத்தாய் புத்தகத்துல புதிய உடன்படிக்கையில நீங்க பார்க்கும்போது அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே கிளியரா சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்பா அப்படின்னு சொல்லி பரமண்டலங்கள் இருக்கின்ற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி அழிங்க, இதோ நீங்க அவரை பார்த்து உங்களுடைய பிதா அப்படின்றது போல நிறைய வாட்டி பயன்படுத்துவாரு. அப்படின்னா
அவரை அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது போலையும் நம்மை பிள்ளைகளாக அவர் அங்கீகரித்து கொண்டதையும் ஏசப்பா காமிக்கிறாரு. அப்படின்னா அப்பாவோட மனவாஞ்சியை நிறைவேற்றுகிறது பிள்ளைகளா இருக்கிற நம்மளுடைய கடமைகள் இல்லைங்களா? ஒவ்வொரு மகனுடைய கடமை தானே. அப்படியாகத்தான் நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கணும். அப்படின்னா நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பாதியா கிரயத்துக்கு கொல்லப்பட்டோமா? இல்ல முழுமையா நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்னுடைய கண் என்னுடைய சொந்தமானதல்ல, என் தேவனாகிய கர்த்தருக்கு சொந்தமானது. என்னுடைய செவி எப்படி வேண்டுமானாலும் எந்த காரியங்களை குறித்து வேண்டுமானாலும் அதை கேட்கலாம் என்று நான் நினைத்து அதை உபயோகிக்க கூடுங்களா? இல்ல, அது கர்த்தருக்குரியது. இந்த இருதயம் வந்துட்டு எப்படிப்பட்ட சிந்தனைகளை வேண்டுமானாலும் நான் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் மேல் கவனத்தை செலுத்தி அப்படிப்பட்ட விஷயங்களை என்னுடைய உள்ளத்துக்குள்ள நான் சிந்தனைகளாக நினைத்து கொண்டிருக்கிறதுக்கு கூடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லையே. நான் கிரயத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். அது முழுமையாக என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சொந்தம் இல்லைங்களா? அப்படின்னா நீங்க கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகள் ஆகாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். தேவனுக்கு உடையவர்களாகிய உங்களுடைய சரீரங்களை நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுது வசனம். என்னது? இன்னைக்கு உலகத்துல எது வேணாலும் நான் சம்பாதிச்சது இது எந்துன்னு சொல்லி நான் எந்த விஷயங்கள் வேணாலும் நான் எந்துன்னு சொல்லலாம். ஏசப்பா சொல்றாரு, நீயே உந்து கிடையாது, நீயே எந்த தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல. நான் சுயாதீனமாக நான் எப்படி வேண்டுமானாலும் நான் என் வாழ்க்கையை நடத்தலாம் என்கிறதுக்காக நான் மீட்டெடுக்கப்பட்டவன் அல்ல. நான் அதற்காக பிரித்தெடுத்து கொள்ளப்பட்டவன் அல்ல. கர்த்தரால் அதற்காக அழைப்பை பெற்றுக்கொண்டவன் அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கா. சிலர் அப்படின்றதுக்கு காரணம் என்ன? ஆமா, எல்லாருக்குமே நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க, நீங்க அப்பாவுக்கு பிள்ளைகளையாக இருங்க அப்படின்ற அழைப்பு எல்லாருக்குங்க. உலகத்துக்காக இயேசுப்பா ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க. ஆனா உலகத்தின் மக்கள்களாக இருக்கிற நம்ம வந்துட்டு நம்மள முழுசா ஆண்டவருக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுப்பாங்களோ அவங்க தான் அந்த தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட சிலர். ஒப்பு கொடுக்காமல் மீண்டும் தான் பழைய வாழ்க்கையில் எதெல்லாற்றையும் செய்தார்களோ அதையே செய்து கொண்டிருந்தா அவங்க என்ன? கைவிடப்பட்டவர்கள் இல்லைங்களா? கைவிடப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. ஆனா தள்ளப்படணும் அப்படின்றதுக்காக இப்போ பிசாசு அந்தந்த காலகட்டத்துக்கு உண்டான சில பாவ செயல்களை மக்கள் மத்தியில அப்படியே அது ஸ்ப்ரெட் செய்து கொண்டே போனான். அது அப்படியே வந்துட்டு பரவிக்கொண்டே போனான். அந்தந்த காலகட்டங்களையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பாவங்கள் இருந்து கொண்டே வந்தது. வேசித்தனம் என்கின்றது, சூது என்கின்றது, ஏதோ குடி என்கின்றது, இப்படி இல்ல கதை புத்தகங்களை வாசிக்கிறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட நிறைய விதமான பாவங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் மனுஷர்கள் அந்தந்த பாவங்களை கடந்து வருகின்றது அவர்களுக்கு மிகவும் போராட்டமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் கூட்டி ஒரு சின்ன ஒரு கருவியாகிய ஒரு மொபைலுக்குள்ள போட்டு பிசாசினிக்கு என்ன பண்ணிருக்கிறான்? மொபைல் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துருக்கிறான் இல்லைங்களா? ஆனா அதை ரைட்டான விஷயத்துக்கு நம்ம எடுத்து பயன்படுத்துறதா இருந்துச்சுன்னா ஆண்டவர் எல்லா விஷயத்துக்கும் நன்மைக்காக கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது போல நம்ம அதை நன்மையான விஷயத்துக்கு வசனத்தை கேட்கிறேன் இல்லைன்னா வேண்டாம். அது வசனத்தை கேட்டதுக்கு அடுத்து வேற உலக ரீதியா வேற எதுனா ஒரு விஷயத்த நான் வந்துட்டு போய் இங்க நடந்ததை அங்க சொல்லணுமா இருக்கு, இல்ல அங்க நடந்ததை கேள்விப்படணுமா இருக்கு, தெரிஞ்சுக்கணுமா இருக்கு, இந்த விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்துறவனா இருக்கிறேன்னா ஓகே, அப்படின்னா அதை நான் ஆளுகை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா அது என்ன ஆளுகை பண்ணுகிறது போல இல்ல, நான் வந்துட்டு எவ்வளவு நினைச்சாலும் அதுல இருந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது. அது வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு என்னையே அறியாம அதுக்குள்ள நான் முழுகிடுவேன். இல்ல சில வாட்டி வந்துட்டு இது என்ன வந்துட்டு ஆளுகை செய்யறது போல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு பாவத்தினால ஜெயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா அப்படின்றத ஒரு கேள்வியை கேட்கணும். பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரத்தின் கருவியாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத அவரோட பிள்ளைகளாகிய நாம் மறந்துடவே கூடாது. அதனால நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள். உங்களுடைய சரீரமானது
தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஆலயத்துல எப்போ வரைக்கும் ஏசப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பிசாசுக்கும் தெரியும். ஆதி முதல் கொண்டு பிசாசு தந்திரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தந்திரக்காரன். தந்திரத்தின் மூலியமாக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா எப்போ இந்த ஆலயமாகி இந்த சரீரத்துக்குள்ள இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவம் பெருகும் போது இல்லைங்களா? எல்லாரும் பாவத்தை செய்ததுனால கர்த்தருடைய மகிமையை காணாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தருடைய மகிமையை காணாத உணர்வே இல்லாதவர்களை போல நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா, பிசாசு இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் இதோ நம்மளை தாக்குகின்றதுக்கு, நம்மை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரிக்கின்றதுக்கு உண்டான எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனா அந்த சூழ்ச்சிகளில் நாம் விழக்கூடாது. அவனை தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மளுடைய காலின் கீழ் போட்டு மிதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். என்னங்களா வசனத்துல தேவன் தன் சுய இரத்தத்தினால் ஸ்தாபித்த சபை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்னது? அவரோட சபைய அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் விலைக்கு வாங்கி இருக்கிறாரு. சபை அப்படின்னு சொன்னா சபையின் அங்கத்தினர்களாகிய சீஷர்களாகிய அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்ற நம்மை குறித்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவரோட ரத்தத்தை விலைக்கு கொடுத்து, அவர் ரத்தத்தையே விலையா கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதை குறித்து எச்சரிப்பா இருங்கள் அப்படின்னு சொல்லி அங்க சபையை வழி நடத்துகின்ற அந்த மூப்பர்களுக்கு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை இல்லைங்களா? இன்னைக்கு என் சரீரத்தை பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை தானே. ஒரு தீ முன்னாடி இருக்கு, கையில தொட்டா சுடுன்னு சொல்லி தெரியும், சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் தொட்டதுக்கு அடுத்து அதுக்கு காரணம் யாரான்னு சொல்லலாம்? பக்கத்துல இருக்கிற இன்னொரு நபர் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இல்ல நான் தான் சுயமா நானே தான் செஞ்சு கொண்டிருக்கேன் அப்படின்றது போலதான் ஆகும். அதனால நம்மளுடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளுகிறதுக்கு நாமே காரணமாக ஒரு பொழுதும் மாறாதபடிக்கு இந்த உலகம் என்கிறது ஒரு மாயை. இந்த மாயையாக இருக்கின்ற இந்த ஒரு உலகத்தை பார்த்து நாம் எந்த இடத்திலையும் இதை பார்த்து மயங்கவும் கூடாது. இதை பார்த்து நாம் திகைத்து அப்படியே இது என்னப்பா இது எவ்வளவு விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல கண்டுபிடிச்சிருக்கு, இந்த விஷயங்கள்லாம் பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்துக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கின்றது போல கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து நம்ம மயங்கிறதுக்கோ இல்ல அதிர்ச்சி அடைகிறதுக்கோ ஏதொன்றும் இல்லை. இது எல்லாமே காணப்படுகிறவைகள் சில காலம் மாற்றம்தான் இருக்கும், காணப்படாதவைகள் சதா காலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. காணப்படாத அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய போகிறோம். அது இருக்கு அப்படின்றதுக்கு நிறைய சாட்சிகள் எவிடன்ஸ் இருக்கு இல்லைங்களா? பழைய வாழ்க்கையில இருந்த அந்த மனுஷர்களா இருந்த நம்மள நோயிலிருந்து, தவறான பிஹேவியர்ஸ்ல இருந்து, கேரக்டர் வைஸா ஏசப்பா சேஞ்ச் பண்ணிட்டே வந்தாரு. நிறைய விஷயங்கள் இருந்து விடுதலை கொடுத்தாரு. அதெல்லாம் தான் விட்னஸ். இதெல்லாமே சாட்சி, எவிடன்ஸ். பரலோகம் இருக்கு, ஏசு அப்படின்ற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஒருவரே தான் தேவனா இருக்கிறார் அப்படின்றதுக்கு இதெல்லாமே எவிடன்ஸா இருக்கு. அப்படி இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையிலேயே அனுபவத்தின் மூலியமாகவே நம்ம பெற்றுக்கொண்டவர்களாகவும் உணர்ந்தவர்களாகவும் இருந்து, இல்லப்பா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்னும் நம்பிக்கை வரமாட்டேங்குது, அதனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு, இப்படியே இருக்க போற அப்படின்றது போலியான வாழ்க்கைய ஒரு மனுஷன் தேர்ந்தெடுத்து கொண்டா அவன் பாவத்தினால் தன்னோட இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவனுக்கு பாவத்தின் மேல் பெருகின அந்த ஒரு அன்பின் நிமித்தமாக பாவத்தின் மேல் உண்டான அந்த அன்பு அவனை கர்த்தருடைய வசனத்தையே மறுதளிக்கின்ற அளவுக்கு, அவன் அதில் ஊறி போயிருக்கிற அளவுக்கு, விட்டு விலகி போகிற அளவுக்கு அவன் இந்த உலகத்தான மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனாலதான் மிக மிக ஜாக்கிரதையாக நம்மளுடைய ஆத்மாவின் மேல் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கர்த்தருக்குரியவர்கள். அதுக்கடுத்து கர்த்தருடைய ரத்தத்தினால அவர் இதோ சம்பாதித்து கொண்டிருக்கிறவர்கள் நாம் ஒவ்வொருத்தருமே. இதை எப்படி வேணாலும் தீட்டுப்படுத்த நம்ம யார் ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம்.
தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. ஆமென். என்னங்களா? எதற்கு ஒருவன் அடிமைப்பட்டிருக்கிறானோ அவன் அதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு விஷயத்த என்னால விடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனா விடவே முடிய மாட்டேங்குது. என்னையே அறியாம அப்படி நடந்துக்கிறேன், என்னையே அறியாம அதுல டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிடுறேன், என்னையே அறியாம அப்படின்றது போல எதனால ஜெயிக்கப்படுறோம்? மொபைலா இருக்கட்டும், சோசியல் மீடியாஸா இருக்கட்டும், இந்த விஷயங்களை ஏன் திருப்பி திருப்பி அழுத்தி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாருங்களேன், கார்ட்டூன்ஸ பிள்ளைகளுக்கு காமிக்கிறது பெரிய தவறு இல்லை அப்படின்றது போல ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளேயும் இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப 2 பொம்மை வந்துட்டு சண்டை போட்டுக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பொம்மைங்க இப்ப அப்படியே பேசும்போது ஒரு பொம்மை இன்னொரு பொம்மைய வந்துட்டு அவமானப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்மளுக்கு மேல் தோட்டத்துல அது நம்மளுடைய கண் பார்வையின் படியாக அது ஒரு பொம்மை படம், அவ்வளவுதான் இல்லைங்களா? எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு இத. ஆனா அது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோ அது ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டருடைய பிஹேவியரு. அந்த பிஹேவியர்ஸ் நம்மளே அறியாம ஒரு சிரிப்பை போல, ஒரு காமெடியை போல நம்மளோட இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வுகளாக உள்ள போய் சேவ் ஆகுது அப்படின்றத மறந்துடக்கூடாது. இதுதான் நம்மளோட இருதயத்துக்குள்ள போய் கடைசிக்கு அது நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிஹேவியர்ஸ்லயும் நம்மளுடைய பிஹேவியர்ஸ்லயும் வரும். ஏன் நம்ம ஒவ்வொருத்தருமே சின்ன பசங்களா இருந்தப்போ நாம ஒவ்வொருத்தருமே கார்ட்டூன்ஸ் பார்த்து இப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை வந்துட்டு அதிக நேரங்களை அதுல வீணா கழித்தவங்க தானே. ஆனா அங்கிருந்து பிசாசு, ஏன்னா ஒரு பாய்சனை வந்துட்டு ஒரு கசப்பான ஒரு இதுல கொடுத்து டேஸ்டா கொடுத்தா என்ன ஆகும்? இது பாய்சன்ப்பா, இல்ல என்னால குடிக்கவே முடியாதுன்னு வாமிட் பண்ணிடலாம். ஆனா அதுவே ஸ்வீட்டா கொடுத்தா எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸ்வீட்டா ஒரு மில்க் ஷேக் போல கொடுத்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத்தா உள்ள போகும் இல்லைங்களா? அதுதான் பிசாசுடைய தந்திரம். ஒரு கார்ட்டூன் போல, ஒரு கேம் போல, நல்ல விஷயத்த போல தெரியுறது போல, இப்படியாதான் இல்ல நான் ஜெனரல் நாலேஜ் பெருகும் அப்படின்றது போல எல்லாம் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் இது பண்ணுவாங்க. ஜெனரல் நாலேஜ் அப்படின்றது தேவனுடைய எசன்ஸ் சொல்லுது, நம்மளுக்கு ஞானம் அப்படின்றது தேவனுடைய வாயில இருந்து தான் ஞானமும் புத்தியும் புறப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வேதாகமத்தை பசங்க கையில உட்கார வச்சு அவங்களுக்காக ஒரு 1 hour 1/2 hour உட்கார்ந்து இருந்தா, நீ இதோ இந்த இவ்வளவு சாப்டர் வாசிப்பா, உனக்கு என்ன புரிஞ்சோ எனக்கு சொல்லுப்பா விளக்கத்தை, இதோ எனக்கு புரிஞ்சதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்றது போல நம்ம அவங்களுக்கு வேதாகமத்துக்கு உண்டான தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு உண்டான அந்த டைம்ஸை எப்படி கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது மேலேயும் நமக்கு நம்மை நாமே நிதானித்து அறிஞ்சா நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளுடைய பிள்ளைகளோட நம்மளால இருக்க முடியாது. நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, பெரியம்மா, சின்னம்மா, இப்படிப்பட்ட நிறைய உறவுகள் வந்துட்டு வயதாவ இந்த வாழ்க்கையின் பிரயாணத்தை முடிச்சுட்டு அவங்க ஒவ்வொருத்தருமே போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மளை வழி நடத்த முடிஞ்சுங்களா? இல்ல. நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம வழி நடத்த முடியுங்களா? முடியாது. ஆனா இயேசுவோடைய வருகை கூடி சீக்கிரத்திலே இருக்கு. ஆனாலும் அவரு எப்ப வேணாலும் வரட்டும், அவரு இந்த வருஷம் வரட்டும், நாளைக்கு வரட்டும், இல்லைன்னா அடுத்த வருஷம் வரட்டும், இன்னும் 10 வருஷம் கடந்து கூட அவர் வர அப்படின்றது போல அவருக்கு சித்தமானால் அவருடைய மன விருப்பத்தின்படியாக, ஏன்னா நம்மளுடைய தேவன் எதை செய்தாலும் அவரோ செய்கின்ற ஒவ்வொன்றும் நீதியான காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே கைவிடப்பட்டிருந்திருப்போம் இல்லைங்களா? அது போல ஆண்டவர் ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படி பார்க்கட்டும். ஆனா இன்னைக்கே எல்லா விஷயங்களையும் இன்னிலிருந்து இந்த செகண்ட்ல இருந்து ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை, ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். என்னங்களா? பாவத்தை செய்கின்றவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நாம் இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறிட்டோம், ஞானஸ்தானத்தை பெற்றுட்டோம். ஏதோ இன்னைக்கு ஏசப்பதா பிதா அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். இது எல்லா சத்தியமும் நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. நாமளும் வெளியே போய் காஸ்பல் அறிவிக்கிறோம். ஏசப்பா நம்ம கை வைக்கும் போது நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம செய்தாலும் நாம் பாவத்துக்கு அடிமைகள் ஆகும் பொழுது
நம்மேல் சொந்தத்தை கொண்டாடுகின்றவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசாசாகத்தான் இருப்பான், இல்லைங்களா? பிசாஸ் சொந்தத்தை கொண்டாடுகிறதுக்கு வருவான். அதிகாரம் அப்படின்றது கர்த்தர் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். ஆனா ஆண்டவர் நம்மள சிச்சையின் மூலியமாகத்தான் நம்மள அதை கடிந்து நம்ம அந்த விஷயங்களை உணர்வடையும்படியாக அனுமதிப்பார், இல்லைங்களா? அதனாலதான் யாரெல்லாம் இன்னைக்கு சீஷர்களா நம்ம இருக்கிறோமோ, நம்ம வலது பக்கம் இடது பக்கம் எங்க சாஞ்சாலும் ஃபர்ஸ்ட் அடி நம்மளுக்கு தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 4 வாட்டி தவறு செஞ்சதுக்கு அடுத்து அடிக்கும் போது அந்த 4 வாட்டி ஒரு தவறை வந்துட்டு வெறும் வார்த்தையினால கேள்விப்பட்டு இருக்கிற வரைக்குமே அது வெறும் வார்த்தையா இருக்கும், அது தவறு அப்படி. ஆனா அது தவற அவன் உணர்வுபூர்வமா செயல்முறையில செய்துட்டானா அவன் உணர்ந்து அந்த பாவத்துல சந்தோஷம் இருக்குன்ற அந்த சந்தோஷத்துக்குள்ள அவன் ஒரு அனுபவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். அது 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டின்ட்டு எக்ஸ்டெண்ட் அவன் இருதயம் இறுக்கமாயி கடினப்பட்டுரும். அப்படின்னா அந்த வாட்டிக்கே அடி விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அவனோட இருதயம் அப்படியே ஆண்டவருடைய வசனத்தை உணர்வுபூர்வமா ஏற்றுக்கொள்ளுகின்ற இருதயம் போல இருக்கும். ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கரெக்ஷன்ஸை தான் நம்மளுக்கு வைத்திருப்பாரு எல்லா நேரத்துலயும். அதுதான் கரெக்ட். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் அப்படின்றது போல ஒரு அடியை கொடுக்குறாரா? ஆண்டவரே நல்லது, எனக்குள்ள இப்படிப்பட்ட மேட்டுமை சிந்தை போகிறதுக்கு இது நல்லது, இதோ இந்த இடங்களில் இருந்தால் நான் பாவத்தில் ஈடுபடுவேன் என்கிறது உங்களுடைய கண் பார்வைக்கு அது சரியானது என்று சொல்லி நீர் அறிந்திருந்து அங்கிருந்து நீர் என்னை மீட்டெடுக்கிறதுக்காக இதை அனுமதித்திருந்தால் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தந்தையே அப்படின்றது போல எல்லா விஷயங்களையும் அவ்வளவுதான் ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அவருடைய கண் பார்வை அப்படின்றது ஒண்ணு இருக்கு, இல்லைங்களா? நம்மளுடைய கண் பார்வையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சோர்ந்து போயிருவோம். ஆனா ஆண்டவருடைய கண் பார்வையின்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும், ஏற்றுக்கொள்ளாத போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோர்ந்து போயிடுவோம். பிசாசுக்கு வேண்டியது எப்பவும் கூட நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சித்தத்தையே நிறைவேற்ற மாட்டோம், இல்லைங்களா? நம்ம இருதயமே அந்த ஒரு பலனை இழந்துடுச்சு, அந்த உற்சாகத்தை இழந்துடுச்சு அப்படின்னு சொன்னா எங்கிருந்து அது செய்யும்? அந்த ஹோப்பே இல்லையே அப்படின்றது போல மாறிடும். பிசாசுக்கு எப்பவும் நம்ம வந்துட்டு அப்படியே ஹோப்பை எழுந்துட்டு நிக்கிறவங்க போல மாறிட்டோம்னா எதையும் செய்ய மாட்டோம். சும்மா ஷெல் எடுத்துட்டு இருக்கிற சார்ஜிங்கே இல்லாத மொபைல் போலயோ சார்ஜிங் இல்லாத ஒரு பொம்மை போலதான் நம்ம இருப்போம். எதுக்குமே வெறும் ஞானஸ்தானம் எடுத்துருக்க ஒரு சீஷர் அப்படின்னு சொல்லி விலை உலகத்துக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை போனாலும் வந்தா அவ்வளவுதான், மற்றபடி எதுக்குமே உதவாத போலதான் மாறிடுவோம், இல்லைங்களா? இப்படி இருந்துட்டா போகுது பிசாசுக்கு. இப்ப பாரு, எடுக்கிற இடமே தெரியாம சைலண்டா இருக்கிறான், இல்ல அப்படின்னு சொன்னா ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்துட்டு எப்போ பிசாசோட கருவியா நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கவனத்தை கர்த்தருடைய வசனமே அல்லாத வேற விஷயங்கள் மேல செலுத்துகின்றதுனாலதான் இதெல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். ஆமென். ஆமென். இப்போ பாருங்களேன், ஆகபடியினால நீங்கள் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு உண்டு பண்ண அந்த சுயாதான பிரமாணத்துல நிலைத்திருங்கள், மீண்டும் அடிமைத்தனத்துக்கு மீண்டும் திரும்பி கொள்ளாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இங்க பாருங்களேன், ஒரு மனுஷன் மேல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மனுஷர் வந்துட்டு அறிமுகம் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்காக ஒரு பெரிய நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறாரு, அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் எழும்புது. ஆனா இப்போ இருக்கிற வாழ்க்கையில என்னெல்லாம் நான் வந்துட்டு எழுந்து இப்போ வந்துட்டு நான் வேதனையோட கண்ணீரோட வியாதியோட இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு என்னுடைய பழைய வாழ்க்கையில இருந்த அந்த எல்லா தவறுகள் தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய பழைய வாழ்க்கையின் எல்லா காரியங்கள் மேல இது எல்லாமே தவறு அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள நான் வந்திருப்பேன். அதுக்கடுத்து என்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொடுக்கின்றதுக்காக எதெல்லாத்தையும் தியாகத்தை செஞ்சாரோ அவரை பாக்குற அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு வருது, அவர் மேல ஒரு நல்ல எண்ணம் வந்ததுக்கு அடுத்து நான் அவரோட நடக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. திருப்பியும் எது மேல ஒரு தவறான இதெல்லாமே தவறு அப்படின்னு சொல்லி உணர்வுபூர்வமா நான் வந்துட்டு நினைச்சிட்டனோ, அந்த தவறு அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து என் வாழ்க்கையில இதெல்லாம் ஆனதுக்கு இதுதான் காரணம், இதெல்லாமே தவறு அப்படின்னு சொல்லி நினைச்சத திருப்பியும் திரும்பி பார்த்து இல்ல அதெல்லாமே நல்லதுதான், சினிமா நல்லதுதான், இதோ இந்த
கதை புத்தகம் வாசிக்கிறது நல்லதுதான், சாங்கு கேட்கறது நல்லதுதான், இல்ல கோமா பேசுறது ஒண்ணும் தவறு கிடையாது, காமெடியா பேசுறது ஒண்ணும் தவறு கிடையாது, பரிகாசமா பேசுறது ஒண்ணும் தவறு கிடையாது, மன்னியாம இருக்கிறது ஒண்ணும் தவறு கிடையாது அப்படின்றது போல நான் எதெல்லாத்தையும் தவறுன்னு சொல்லி என் உள்ளத்துல உணர்வு பூர்வமா நான் உணர்ந்துட்டேனோ அதை திருப்பி அதுக்குள்ள செத்து போன விஷயத்துக்கு திருப்பி ஜீவனை கொடுக்கறது போல அப்போ என்ன ஆகும்? ஆண்டவர் மேல அன்பு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிட்டே வரும். எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணதும் எனக்காக ஆண்டவர் செஞ்ச எந்த விஷயங்கள் தியாகங்கள் எதுவுமே ஒரு பொருட்டாக எண்ணாத ஒரு இருமாப்பு இருதயத்துக்குள்ள உண்டாகும். அதனாலதான் திருப்பி எப்ப வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம். ஆண்டவர் இந்த கட்டட சபையில ஒரு ப்ரோசஸ் போல இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கெல்லாம் திருவிருந்து ஆராதனை அப்படின்னு சொல்லி மாசத்துக்கு ஒரு நாளோ இல்லைன்னா மாசத்துக்கு 2 நாளோ வச்சிருப்பாங்க. பெரும்பாலான கூட்டம் கிறிஸ்தவருங்க அந்த சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருமே கர்த்தரோட பந்திக்கு தவறாம வந்துருவாங்க. அங்க அப்போ ஜனங்களுடைய அந்த கூட்டம் அலைமோதும் அப்படியே வெளியே வரைக்கும் இருக்கும் கூட்டம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தரோட பந்திக்கு வந்துட்டாங்கன்னா, கர்த்தரோட பந்தியில பங்கு பெற்றுட்டாங்கன்னா அவங்களோட பாவம் எல்லாம் பரிகரிக்கப்பட்டுரும் அப்படின்னா ஏசப்பா இவங்க பாவத்தை செய்யறதும் ஏசப்பா ஒரு கிளீன் ப்ரோசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது போல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையாவே ஏசப்பா அப்படி இருக்கிறாரா? இல்லைங்களா? உண்மையாகவே எனக்கு பாவத்தின் மேல் என்ன உண்டாகணும்? அதை தவறு அப்படின்னு சொல்லி நான் நினைத்து உணர்வுபூர்வமாக அது தவறுதான் என்று சொல்லி நான் நினைத்து விட்ட பின்பு மீண்டும் அது சுவைத்தான் என்று சொல்லி நினைத்தான் நாய் கக்கினதை மீண்டும் மீண்டும் புசிக்கின்றதுக்கு போனது போல கழுவப்பட்ட பண்ணி மீண்டும் அதுல போய் சேற்றுல விளையாடுகின்ற சுகம் வருமா அப்படின்றது போல நினைத்து அந்த உள்ளத்துக்குள்ள திருப்பி அந்த உணர்வை செத்து போயிருக்கிற அந்த உணர்வுகளை தட்டி எழுப்புகின்றவை போல மாறினா, இல்ல என் பழைய வாழ்க்கையில எனக்கு சோகம் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப வேதனை அடைஞ்சிட்டேன்னா, எதெல்லாம் நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் செய்ய முடியல, இல்ல எதனா சோகம் ஆயிடுச்சுன்னா நான் இப்படி சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருவேன், இல்ல இந்த மாதிரி இதா நடந்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன் அப்படின்றது போல மீண்டும் அது போலவே மாறினா, செத்து போன விஷயங்களுக்கு மீண்டும் இது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தாய் 12வது அதிகாரம் 43 இருந்து 45 வசனத்தை வாசிங்க. மத்தாய் 12வது அதிகாரம் 43 இருந்து 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஆமீன். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் ஏசப்பா அந்த தீட்டான அந்த நடக்கையில இருந்து அவரை எல்லாரையும் மாற்றினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிலை வழிபாடுகளை செய்கின்ற அவர்களுடைய சில அந்த மனுஷர்களுடைய மறுமையின்படியான அந்த பாரம்பரியம் எல்லா விஷயங்களும் இருந்து ஆண்டவர் முற்றிலுமா மாற்றி அவரை மோசையின் மூலியமாக அந்த நியாயப்பிரமாணத்தின் மறுமைகள் எல்லாம் கொடுத்து இப்படிதான் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு. காமிச்சு கொடுத்த போனாலும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மீண்டும் மீண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படையாம சிலை வழிபாடு செய்யறது, அப்படியே கர்த்தர் மேல விசுவாசத்தை வைக்காம பணத்தாசையினால எல்லா பாவத்துல ஈடுபடுறதுக்காக கர்த்தரை விட்டு விலகி போனது, இப்படி எல்லாமே தான் செயல்பட்டு கொண்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து ஏசப்பாவே பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனாக வருவேன் அப்படின்றது வேதாகமத்துல அநேக இடங்கள்ல எழுதி இருக்கிறத அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேதாகம வசனத்தை வாசிக்கிறதே ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும், நாளைக்கு என் பிள்ளைங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நான் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் விரும்புறேனோ அதெல்லாம் கிடைக்கும்ன்ற அந்த நோக்கத்துக்காகத்தான் வசனத்தையே வாசிக்கிறது. அதுக்காகத்தான் ஓய்வு நாள் அப்படின்றது சொல்லி ஒரு சனிக்கிழமை போய் அவங்க சாபத்தினால போய் கொண்டாடி வந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சண்டே கிறிஸ்டியன் போல ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றது போல யாரெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஏசப்பா நான் தான் ஏதோ என் பிதா என்ன அனுப்பியிருக்காங்க, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் இது, இதோ தன்னை இன்னும் தேவனுக்கு சரிசமமா என்றாரு அப்படின்னா கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது போல துணிச்சலான செயல்களில் ஈடுபடுகின்றவர்களாக கர்த்தருக்கு விரோதமாக மகா பெரிய பாவத்தை செய்கின்றவர்களாக மாறிட்டாங்க. அது காரணம் என்ன சொல்லுங்க? தேவனை உணர்வு பூர்வமா அறிஞ்சிக்காம ஒரு மேல் தோட்டத்துக்கு தேவன் அப்படின்ற ஒரு பெரிய சக்தி, அந்த பெரிய சக்தி மனுஷன் ஒரு பலவீனமான ஒரு மண்பாடமா இருக்கிறதுனால இவன் எதெல்லாம் வேண்டுப்பானோ அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக இருக்கிற ஒரு பெரிய சக்தி தான் தேவன் அப்படின்றது போல கடவுளை அப்படி
நினைத்து கொண்டிருக்கிறவர்களை போல இருந்தாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஒருபொழுது இருக்கக்கூடாது. அதனாலதான் இங்க பார்க்கும்போது மத்தாய் புத்தகத்துல உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பாவத்தின் செயல்கள் மூலியமாக பிசாசு உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டு உங்களை கட்டி ஆளுகை செய்து கொண்டிருந்தேன். ஆனா நான் உங்களை விடுவிச்சேன், உங்களை வந்துட்டு முற்றிலுமா சுத்திகரிச்சேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? திருப்பியும் அதே பழைய செயல்களிலேயே ஈடுபடுறீங்க. அதனாலதான் உங்களிருந்து துரத்துன அந்த பிசாசு போய் அது இளைப்பாறுதல தேடி திரியுது. பிசாசுக்கு இளைப்பாறுதல் எதுல கிடைக்கும்? நல்ல விஷயத்துல அது கிடைக்கும். அது தவறுக்கு எல்லாமே எல்லா தீமையான விஷயத்துக்கு தகப்பன் தான் பிசாசு. அந்த தீமையான விஷயங்களை எங்க கிடைக்கே அப்படின்னு சொல்லி போய் அது இளைப்பாறுதல் தேடி திரியுது. பார்த்தா திருப்பி அந்த தான் விட்டு வந்த அந்த வீட்டுல திருப்பியும் இளையராஜா சாங் கேட்க ஆரம்பிக்குது. திருப்பியும் அந்த பழைய விஷயங்கள்லாம் பாக்குறான். திருப்பியும் இந்த இந்த விஷயங்களுக்கு எல்லா கெட்ட வார்த்தை, கோபம், மன்னியாமை எல்லா விஷயங்களும் வந்திருக்கு அப்படின்ன உடனே அதனாலதான் அந்த இடத்துல ஜோடிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட வீடு, ஆனா அந்த வீட்டுக்கு வாசல் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கிளியராவே இல்லைங்களா? டோரும் இல்ல, கதவும் இல்ல, யார் வேணாலும் பூரலாம். அது போலதான் பிசாசுக்கு நம்மளுடைய வாழ்க்கைய தொடர்ந்து இப்படியாகத்தான் கொடுக்கிறவர்களாக மாறிடுவோம். அதனாலதான் நம்ம மிக மிக ஜாக்கிரதையாக நம்மளுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய விருப்பம் கர்த்தராக மட்டும்தான் இருக்கணும். இந்த உலகத்தின் மேல் நமக்கு விருப்பம் வந்து விட்டால், இந்த உலகத்தின் மேல் நமக்கு சந்தோஷம் என்கிறது, இந்த உலகத்திலும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இந்த உலகத்தின் பொருட்கள் மூலியமாகவும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். சில பேர் நம்மை பார்த்து நம்ம அழகை பார்த்து புகழலாம், நம்ம இடத்தில் இருக்கின்ற அந்தத்தை பார்த்து புகழலாம். சில பேர் நம்முடைய அறிவை பார்த்து புகழலாம். சில பேர் ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற படிப்பை பார்த்து புகழலாம். இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சந்தோஷமாக தோன்றலாம். சரிங்களா? இப்படி சந்தோஷமாக தோன்ற என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதுல சந்தோஷப்படணுமோ ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படுகின்ற அந்த சந்தோஷம் நம்மளுக்குள்ள போயிடும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு அம்மா இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து நம்மள பெத்தெடுத்த அம்மா வந்துட்டு நம்மள ஒரு வீட்டு வேலை செஞ்சோ இல்லைன்னா வந்துட்டு கஷ்டப்பட்டோ, அவங்க தனிமையா இருந்தோ, எப்படியோ அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாங்க, பெரியவங்க ஆக்குனாங்க. அவங்களுடைய கஷ்டத்துலயும் அவங்க வந்துட்டு இப்படி எல்லாம் என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது போல அம்மாவை அப்பாவை நினைக்கும் போது நம்மளுக்கு அவங்கள நினைக்கும் போது ஒரு பெரிய கௌரவம் அவங்க மேல வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள போல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பக்கத்துல அப்படியே ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டோடைய அம்மா அப்பா எப்படி அப்படின்னு சொல்லி பெரிய பணக்காரங்க. ஆனா அவங்க என் ஃப்ரெண்டு கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள பார்க்க இது போல அப்பா அம்மா எனக்கு இல்லையா அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும். அதுக்கடுத்து நான் ஏன்பா இவங்க வயிறுல நான் பிறந்த போய் அப்படின்னு சொல்லி தோணும். பிசாசுகளுடைய மிகப்பெரிய தந்திரம் அதுதான். என்ன தெரியுங்க? இந்த உலகத்தின் மேல நம்மளுக்கு உலகத்துல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற விருப்பம் நம்மளுக்குள்ள வந்துருச்சுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனாலதான் நன்மையா தோன்றுகிறது போல இதெல்லாம் பாவம் கிடையாதுப்பா அப்படின்றது போல இருக்கும். அதுதான் பாய்சனையே மில்க் ஷேக் மாதிரி ஸ்வீட்டா போட்டு கொடுத்தா சூப்பரா இருக்கு, இன்னொரு கிளாஸ் கொடுக்குறீங்களா அப்படின்றது போல இருக்கும் இல்லைங்களா? அப்படி இதுதான் பிசாசோடைய ப்ரோசஸ் இருக்கும். அதனால மிக மிக ஜாக்கிரதையா அவனுடைய ப்ரோசஸ அவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ளணும். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது முதலாவதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரேயர் தான் மிகப்பெரிய அம்சம். அதனால இந்த வசனத்தை வாசிங்க. மத்தாய் 26வது அதிகாரம் 41வது வசனம். மத்தாய் 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். என்னங்களா? இதோ நீங்க சோதனைக்குள்ளாவாதபடிக்கு விழித்திருந்து ஜபிங்கள். ஏதோ உங்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது? நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்கின்றது உற்சாகமாக இருக்கிறது. மாம்சம் எதை பார்க்கும் பொழுது, பார்த்தால் ஒரு காரியம் நடந்தால் விசுவாசிக்கும். ஒரு பொருளை தொட்டு புசிக்கும் பொழுது மாம்சம் என்ன பண்ணும்? இது நல்லா இருக்கிறது, சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஒரு விஷயத்த பார்க்கும் போது அது நடக்குது அப்படின்போது அது நடக்குது, நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும். மாம்சம் எப்படியாகத்தான் இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா இந்த மாம்சம் பலன் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, மாம்சம் கர்த்தர் இருக்கிறார், அவர் சொல்லுகின்ற அந்த முறைமையின்படியாக நாம் நடக்க வேண்டும். அப்படின்னா இந்த மாம்சம் அப்படின்றதுக்கு
ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு சார்ஜிங் தேவை, ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு சார்ஜிங் அப்படின்றது நம்ம பிரேயர் மூலியமாகத்தான் அந்த பேலன்ஸ், அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது, அந்த வைஃபை கனெக்ஷன் வந்துட்டு கரெக்டா கனெக்ட் ஆகும். அதனாலதான் பிரேயர் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில தவறாமல் நாம் செய்ய வேண்டும். பிரேயர்ல தான், அதனாலதான் நீங்க சோதனைக்கு உள்ளாவதுபடிக்கு, சோதனை அப்படின்றது ஆவிக்குள்ள ஏற்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல, நம்மளுடைய மாம்சத்துக்குள்ள. ஏன்னா மாம்சம் பார்க்கிற எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணும், அட்ராக்ட் ஆகும். அப்படியே இது பிரம்மாண்டமாகவே இருக்கிறது அப்படின்றது போல அதை பார்த்து அப்படியே மெய் மறந்து போகும். மெய் மறந்து போனதுக்கு அடுத்து தன்னையே சுயநலத்தை மறந்து, அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் இது இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்றது போல தோன்றும். அப்படி எல்லாமே தோன்றாதபடிக்கு அதை பார்க்கும் பொழுதே அதை கர்த்தருடைய கண் பார்வையின்படி எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது இது வெறுமனே வீணான காரியம் அப்படின்றது போல இந்த மாம்சம் பார்க்கின்ற அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஒரு மாம்சமாக இந்த உடல் மாற வேண்டும் என்றால் அதற்கு தேவை ஜபம். அதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காலையும் மாலையும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவன் அவன் வந்துட்டு பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்தி சந்தி மாலை நேரங்கள்ல நான் வந்துட்டு கர்த்தரை நோக்கி ஜபிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. தானியேல் எப்படிப்பட்ட சட்டங்களை போட்டாலும் அவர் வந்துட்டு கதவில் அந்த ஒரு விண்டோ கிட்ட உக்காந்துருந்து ஜபிச்சத வசனத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? எதனாலும் கூட நம்ம எந்த ஒரு டெம்டேஷன் அப்படின்றது எப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம பார்க்கும்போது ஐயோ இந்த விஷயத்தினால தோத்துருவனோ, ஐயோ அதை நான் வந்துட்டு அது என்ன மயக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த தெரியாம இருந்தா நம்ம வந்துட்டு மயங்குவோமா? இல்லையா? அது நான் என்னன்னே தெரியாது எனக்கு அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அடுத்து அனுபவிச்சதுக்கு அடுத்து அதை கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய போராட்டது போல இருக்கும். மாம்சம் போராடும் இல்லைங்களா? அப்படின்னா அது தவறானது, அது பொய்யானது அப்படின்றது உங்களோட இருதயத்துல உணர்வுபூர்வமா போய் சேவ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது ஒரு போராட்டமே கிடையாது. இது சர்வசாதாரணமை, துச்சமானது, இது அருவருக்கத்தக்கது அப்படின்றது போல ஆகும். அது அப்படிப்பட்ட எல்லா கிரேஸும் நம்மளுக்கு சரீரம் எந்த விதமான சோதனைக்குள்ள அகப்படாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் தேவை. மாம்சத்துக்கு பலன் என்கின்றது ஜபத்தின் மூலியமாக கிடைக்கும். அதனாலதான் சோதனைக்குள்ளாவதுபடிக்கு சில பேர் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அப்சர்வேஷன் சென்ஸ் அப்படின்றது போல சில விஷயங்கள் சொல்லுவாங்க. உற்சாகமா படிக்கணும் அப்படின்றது போல இது இருக்கும். பட் உட்காடுறேன் கொஞ்சம் நிறைய நேரமா போராடிட்டே இருக்கேன், ஆனா பட் என்னால பிரேயர் பண்ண முடியல பிரதர். வசனம் வாசிக்கிற ஆனா அந்த இன்ட்ரெஸ்டுக்குள்ள போக முடிய மாட்டேங்குது பிரதர் அப்படின்றது போல, அப்படியே அந்த கனெக்டிவிட்டி எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்றது போல சொல்லுவாங்க இல்லைங்களா? கரெக்டா எந்தெந்த விஷயங்கள்ல ஆண்டவர் பிடிக்காத செஞ்சிருமோ அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நினைச்சு பார்த்து ரெப்டன்ஸ் பண்ணி அதுக்கடுத்து அதோ நம்மளுடைய உடலை வந்துட்டு உடக்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படைய செய்யணும் இல்லைங்களா? மொனகால் போட்டு ஜபிக்க ஆரம்பிக்கணும், நடந்துட்டே ஜபிக்க ஆரம்பிக்கணும், நின்றுட்டு ஜபிக்க ஆரம்பிக்கணும். எப்படி ஆனாலும் இந்த 1 hour விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது 2வது நாள் அதே பிராக்டிஸ், 3வது நாள் இதே 30 நாள் ஆட்டோமேட்டிக்கா எழும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர்கிட்ட பேசி பழகுறதுனால ஆண்டவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காது அப்படின்ற அந்த கான்வர்சேஷன்ஸ் அப்படியே பெருகிட்டே போகும். அதனால்தான் இதோ சோதனைக்குள்ளாவதுபடிக்கு விழித்திருந்து ஜபிங்கள், ஆவி உற்சாகமானதுதான், ஆனால் சரீரத்துக்கு பலன் அவசியம், அது ஜபத்தின் மூலியமாக கிடைக்கும். சரி, லாஸ்ட் கடைசியில எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். என்னங்களா? உங்களுடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் அப்படின்னு சொன்னா என்ன? உட்கொண்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுசரித்தேன், என் வாழ்க்கையின் முறையில் அதை அப்படியே அப்ளை செய்து கொண்டேன் அப்படின்றதுதான். கேட்கும்போது இந்த விஷயம் என்கிட்ட இருக்கல, இதை நான் மாத்திக்கிட்டேன், என் வாழ்க்கையில இதை அப்படியே அளவடித்து கொண்டேன், இப்படியே நான் இது பண்ணிட்டு போறேன் அப்படின்றதுதான். உங்களுடைய வார்த்தைய நான் உணவாக சேவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கடுத்து உங்களுடைய வார்த்தைகள் தான் எனக்கு என்னுடைய இருதயத்துக்கு சந்தோஷமும் ஆனந்தமுமாக இருக்கிறது. இந்த இருதயம் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யலாகாது.
இந்த இருதயத்துக்கு ஒரு விஷயம் தான் சந்தோஷமாக தோணணும். இப்ப ஒரு மனுஷனை பரிகாசமா பேசுற விஷயம் எனக்கு சந்தோஷமா தோணுதுன்னா, ஒரு மனுஷனை வந்துட்டு மன்னிக்காத, இல்ல ஒரு சில காரியங்களை பாக்குறோம், கெட்ட காரியங்களை செய்யறவங்க அவங்க எல்லாம் பார்க்கும்போது அது பெருசா இது தோணாம இல்ல எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு கடவுளுக்கு ஒப்பா வணங்க வரும்போது அந்த இருதயம் அவங்களுடைய மனசாட்சி ஏத்துக்கல. பார்த்த உடனே அவங்களோட பிஹேவியருக்காக கதறி அழுகுறாங்க. அழுந்துட்டு, மனுஷர்களை நாங்களும் உங்களை போல சர்வ சாதாரணமானவங்கப்பா அப்படின்றது போல இல்லைங்களா? அது போலதான் நாமளும் பாவத்தை பண்றவங்களை பார்க்கும்போது, ஐயோ என்னப்பா பாவத்துல இருக்கிறாங்களே, ஐயோ இந்த காரியத்துல கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது போல நம்மளோட இருதயம் மாறணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயத்த நான் வெறுத்திருக்கணும். அந்த விஷயம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி என்னுடைய செயல்முறை வாழ்க்கையிலயும் நடைமுறை வாழ்க்கையிலயும் இது சரியானதல்ல அப்படின்னு சொல்லி, அதனாலதான் யாக்கோபு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கும், இதோ சிரிக்கிறதை விட்டு அழுங்கள், மனம் கசந்து அழுங்கள், உங்களுடைய நகைப்பு துக்கமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி. எதுல நகைத்திருந்தேன்? இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அது எல்லாத்தையும் பார்த்து நகைத்து கொண்டிருந்தேன். ஆனா அதெல்லாமே தவறு தானே. ஆனா நகைச்சுவையா இப்போ அது தவறுன்னு சொல்லி உணர்ந்ததுக்கு அடுத்து, ஆண்டவரே நான் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு வயசானவங்களை பார்த்து ஏதோ இது பண்ணி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அவரை பார்த்து அவரே நானும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனா வயசானவர் இல்லையா, வசனத்துல எழுதப்பட்டிருக்கு என்னன்னு சொல்லி, நிறைந்த மூடி இருக்கிற ஒரு மனுஷன் வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அற்புதமான ஒரு பொக்கிஷத்து போலையான ஒரு பொதியலை போல அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஐயோ பெரியவரை பார்க்கும்போது எந்திரிச்சு நின்று அவங்கள பார்த்து நம்ம வணக்கம் பண்ணணும் அப்படின்றது போல வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா இப்படி ஒரு பெரியவரை பார்த்து யாரோ வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தா, நான் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஐயோ சரியான காமெடி, ஒரு குழந்தைய போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா என்னோட பிஹேவியர்ஸ்குள்ள எந்தெந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு, இது கர்த்தருக்கு பிடிக்காத விஷயங்கள் இல்லைங்களா? ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க கர்த்தருக்கு பிடிக்காது அப்படின்னா இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பிஹேவியர்ல ஒரு காமெடி என்ற பேர்ல வேற விஷயங்கள் போல வெயான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தானே உள்ள இருந்து பண்ணிட்டு இருக்கேன், நான் அதை பார்த்து பிசினஸ் பண்றதுல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானா, நான் அவனுக்கு நண்பனா தானே மாறுவேன். அவன் சொல்லுவான், நீ ஏற்கனவே அவன் எங்கால தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இல்லைங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகத்தினால உண்டான வேற எந்த விஷயத்திலயும் நான் எதையும் சந்தோஷப்படக்கூடாது. இந்த உலகத்தினால் உண்டாகிற இந்த பாவத்தின் எந்த விஷயங்கள் மூலியமாவும் நான் சந்தோஷப்படுறது, இது எனக்கு ஆனந்தமாகவும் இருக்கக்கூடாது. அது ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் என் இருதயத்துக்கு தோணிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய சமூகம் எனக்கு என்ன ஆயிரும், வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கே தெரியாம அதை விட இது பெட்டரா இருக்கு அப்படின்றது போலியான விஷயத்துல இதுலயா என்னத்த கண்ட அப்படின்றது போலியான வார்த்தைகள் எல்லாமே புறப்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனாலதான் இதோ என்னுடைய இருதயத்துக்கு ஆனந்தமும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகள் அப்படின்றது தான் நம்ம இருதயத்துக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும். நம்ம அதை தான் கத்துக் கொடுக்கணும். நம்மளுடைய உள்ளத்துக்கு உணர்வு பூர்வமாக போகும் ஒவ்வொரு விஷயங்களும். அதனால நம்ம பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய பாவனைகளாக உள்ளத்திற்குள்ள போற விஷயங்களாக இருக்கும். அதனாலதான் நம்ம யாருகிட்ட பேசுறோம், எதை பேசிட்டு இருக்கிறாங்க, எதை நான் கேட்கிறேன், எப்படி பாக்குறேன், இது எல்லாத்து மேலும் மிக மிக கவனத்தை நம்ம செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். மத்தாய் 13வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. மேத்யூ 13 chapter 44th verse. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆமென். இங்க பாத்தீங்களா, ஒரு தேவனை பின்பற்றுகின்ற, தேவனை ஆவலோடு கூட வாஞ்சியா தேடுகின்ற ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறானா, ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்தில் கிடைத்த அந்த திரவியத்துக்காக என்ன செய்யறாரா, தன்னுடைய வாழ்க்கையே வித்து, வாழ்க்கை வேணாலும் வித்து எதை வேணாலும் இழக்க ரெடி. இதை நான் இழக்க மாட்டேன், இதனால் கிடைத்த இந்த ஆனந்தம், இதுதான் என்னுடைய ஆனந்தம், இதுதான் என்னுடைய சந்தோஷம், இந்த சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக எனக்கு வேண்டும். இந்த சந்தோஷத்தை நான் வேறு இந்த உலகத்தில் கிடைக்கிற வேறு எந்த பாவ சந்தோஷத்தின் மூலியமாகவும் நான் வந்துட்டு இந்த விஷயங்களை விரும்ப மாட்டேன். இந்த எல்லா விஷயங்களையும் நான் இழக்க தயார். இந்த பாவ சந்தோஷங்களாக இந்த உலகத்துல வேற என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ, எனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் நான் இழந்து இந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்துட்டு அந்த நிலத்தை வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்தான் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தரோட விஷயத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம், இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்
கர்த்தரோடைய விஷயங்களை நம்மளோட இருதயம் மகளிருது அப்படின்னா வேற விஷயங்களை, அதுக்கு விரோதமான விஷயங்களை அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சர்வ் பண்ணவும் ரெடியா இல்லை அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். பிசாஸ் எந்த இடத்துல இருந்தோ நம்மள டெம்ப்ட் பண்ணவே முடியாதவனால அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிச்சீங்க கடைசியா. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஆமென். ஆமென். அவர்கள் ஒவ்வொருத்தருமே ஆதி அப்போஸ்தலர்களுடைய திருச்சபையில் இருந்த சீஷர்கள், அந்த சபையார் எப்படி இருந்தாங்களா? ஒரு மனதோடு கூட அவங்க இருந்து மகிழ்ச்சியோடு, இருதயத்தில் எந்த விதமான கபடம் என்று சொல்லுகிறது, எனக்கென்றும் எனக்காக அப்படின்ற எந்த விஷயங்களும் இல்லாம நமக்காக, இதோ நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள போய் சேர வேண்டும், ஆண்டவருக்கு பிரியம் உண்டாக, ஆண்டவருக்கு இதோ அவருடைய கண் பார்வைக்கு ஏற்றவைகள் இதை மட்டும்தான் செய்கிறது நம்மளுடைய கடமை, இதற்காக நாம் நடக்கலாம் அப்படின்ற ஒரே எண்ணம் கொண்டவர்களாக அவங்க இருந்ததுனால அவங்க மன மகிழ்ச்சியாக இருந்தாங்களா? சந்தோஷம் பார்த்தீங்களா? இதுல சந்தோஷப்படுறவங்களா இருந்தாங்க. ஓகே, இப்படியாதான் நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கணும். ஏசுப்பா இவ்வளவு நேரமும் தங்களுடைய வசனங்கள் மூலியமாக நாம் எங்க விழுந்திருக்கிறோம், எப்படி நடக்கணும், இந்த உலகம் என்னவா இருக்கு, எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தாரு. அவர் கத்துக் கொடுத்தது போலவே அவர் நம்மளுக்கு தந்தர்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினால நம்மளை வழி நடத்திட்டோம். சரி, ஒரு கடைசி பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு பிரேயர் பண்றேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா உமக்கு பிரியம் உண்டாகிற காரியங்களை மட்டுமே ராஜா நாங்கள் அப்பா வாஞ்சிக்க, ஏசப்பா அந்த காரியங்கள் மட்டுமே நாங்கள், அந்த காரியங்களின் மேல் மட்டுமே நாங்கள் கவனத்தை செலுத்த, அப்பா இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருட்களும் இந்த உலகத்தின் மூலியமாக உண்டான எந்த விஷயங்களும் எங்களுக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எங்களுடைய இருதயத்துக்கு இருக்காதபடிக்கு அது எல்லாவற்றையும் எங்களுடைய இருதயத்திலிருந்து, ஏனென்றால் கர்த்தர் மேல் இருக்கின்ற அந்த பயம் பக்தி ராஜா பாவத்தின் மேல் ராஜா பகையை உண்டு பண்ணும் என்று சொல்லி மோடி வேதாகம் வசனங்கள் சொல்லுகிறது. ஆம் ராஜா, நாங்கள் உங்கள் மேல் அன்பு கூறுகின்றவர்களாக இருந்தால் இந்த உலகத்துக்கு அப்பா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நாங்கள் எதிர்க்கின்றவர்களாக, அப்பா பாவ சந்தோஷத்தின் எல்லா செயல்களையும் நாங்கள் எதிர்க்கின்றவர்களாக, அருவெறுக்கின்றவர்களாக இருப்போமே. ஆம் தந்தையே, என் ஆண்டவராகிய கர்த்தரே, ஆதி அப்போஸ்தலருக்குள் இருந்த அந்த கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அந்த சிந்தையோடு கூட நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்ன அந்த சிந்தையை அப்பா உன் பிள்ளைகள் ஆகிய எங்களோடு இருதயத்துக்குள் நேர் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தை இந்த நாள் வரைக்கும் எங்களுக்குள் வராததுக்கு காரணமாக இருந்த அப்பா, மீண்டும் நாங்கள் பின்னே திரும்பி பார்க்கின்றவர்களாக இருந்த அப்பா, முன்னே நாங்கள் செய்த அதே காரியங்களை அப்பா எங்க ராஜா 1%, 2%, 5% அப்படின்றது போல இன்னும் ஒரு 5% அப்படியே இருக்கு அப்படின்றது போல இருந்துச்சோ, அந்த எல்லா விஷயங்களும் முற்றிலுமாக ராஜா மாற அப்பா நாங்கள் ராஜா உம்மோடைய சமூகத்தில் ராஜா காத்திருக்க. ஏனென்றால் நீங்கள் சொன்னீங்களே சப்பா, ஆவி உற்சாகமாக இருக்கிறது, ஆனால் மாம்சத்துக்கு பலன் தேவை. அதுக்கு பலன் தேவை என்றால் நீங்கள் என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 1 மணி நேரம் ஆனாலும் என் சமூகத்தில் காத்திருக்க மாட்டீர்களா அப்படின்னு சொன்னீங்களே. 1 மணி நேரம் ராஜா என்ன நடந்தாலும் சரிதான், நான் என் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்க அப்பா, காத்திருக்க என் தேவனாகிய கர்த்தரை நீர் உதவி செய்வீராக. நீர் உதவி செய்திருக்கிறீர் ராஜா, ஒவ்வொருத்தரையும் மாற்றி இருக்கிறீர் ராஜா. அப்பா வைராக்கிய வாஞ்சையோடு கூட கர்த்தாவே அப்பா உங்களுக்குள் மகிழ்ந்து களி கூறுகின்ற அந்த ஒரு வாஞ்சையுள்ள அந்த இருதயத்தை எங்களுக்கு நீங்க இந்த ராத்திரி வேளையில நீங்க எங்களுக்கு தந்தரில் இருக்கிறீர் ராஜா. உங்களால் எல்லாம் நாங்கள் அப்பா வேண்டிக் கொண்டிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் பெற்று இருக்கிறோம் என்று சொல்லி விசுவாசிக்கணும்னு சொல்லி நீங்க சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் கேட்டதன்படியாகவே நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் எப்பொழுது மனஸ்தாபப்பட்டோமோ, எப்பொழுது நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் என்னிடத்தில் தான் என் தேவனாகிய கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ராஜா விசுவாசத்தோடு கர்த்தாவை கேட்டோமோ, அந்நேரத்திலேயே என் தேவனாகிய கர்த்தரே அப்பா நீர் எங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறீர் ராஜா. நீர் தந்திருக்கிற உம்மோடைய பரிசுத்த ஆவியினால் ராஜா அப்பா நீங்கள் எங்களை வழிநடத்தி நீர் அழைத்த உம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக எங்களை மாற்றுங்க. நீர் அப்படியாக மாற்றுகிறதுக்காக நன்றி. என் ஆண்டவராகிய கர்த்தரை எங்களுடைய கண் பார்வை என்கிறதை போலியான எல்லா விஷயங்களையும் எடுத்து போட்டு உங்களுடைய கண் பார்வையின்படியான எண்ணத்தை எங்களுடைய இருதயத்துக்குள்ள வைங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கண் பார்வைக்கு எது நலம்,
எது என் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக அங்கீகரிக்கப்பட்ட தக்கதாக இருக்கின்ற காரியங்கள் எது என்று சொல்லி பார்த்து அதை மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் ராஜா நாங்கள் ராஜா அப்பா செயல்முறையில் கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்துல இந்த ஜெபத்தை ஏற்கின்ற என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்.